Hello Techies, in today's video நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நான் ரீசன்ட்டா என்னோட ஜாப் சர்ச்காக என்னோட Naukri ப்ரொஃபைல் ரெஸ்யூம் எடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணி சர்ச் பண்ணிருந்தேன். ஸோ ரீசன்ட்டா என்னோட Naukri ப்ரொஃபைல் ரெடி பண்ணி ஒரு 3 to 4 days தான் ஆகுது. புதுசா ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ஒரு ப்ரொஃபைலை நான் பில்ட் பண்ணேன். ஸோ அப்படி பில்ட் பண்ண ப்ரொஃபைல ஒரு நாளைக்கு 400 to 500 ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட ஒரு நாளைக்கு இந்த ப்ரொஃபைலை வியூ பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 10 to 20 கால் கிட்டே எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 இன்வைட்ஸ் பர் டேக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே எப்படி இந்த ப்ரொஃபைல் ஒர்க் ஆகுது ஸ்பெசிஃபிக்கா நான் உங்க எல்லாத்துக்கும் கைட் பண்ணியிருக்கேன். பட் அதான் எனக்கு நான் என்னென்ன விஷயங்களை பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ற மூலமா உங்களோட ஜாப் சர்ச்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த விஷயத்துல நான் பொண்ணை மாத்தாம இருக்கோம், மாத்தினா கால்ஸ் வரும்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டா எனக்கு நான் என்ன மாதிரி பண்ணியிருக்கேன், ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகி இப்போ கால் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஷோ பண்ண போறேன். ஸோ டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஜாப் சர்ச் பண்ணிட்டுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ டில் எண்டு வரையும் பாருங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வீடியோ சப்போஸ் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க ஐடிக்குள்ள வரணும் இல்லை ஆல்ரெடி ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ என்னோட Naukri ப்ரொஃபைல் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட Naukri ப்ரொஃபைல். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ஹெச்ஆர்ஸ் கிட்ட இப்போ வரையும் பார்த்துருக்காங்க. நான் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி ஒரு 4 to 5 நாள் தான் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ நானே ஷோ பண்ணுற பாருங்க. லாஸ்ட் தேர்ஸ்டே ஐ திங்க் ஸோ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணேன். அதுக்கப்புறமேலே ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 ஒர்க்கிங் டேஸ் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐ திங்க் லாஸ்ட் தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் தென் சாட்டர்டே, சண்டே, மண்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி டேஸ் டியூஸ்டே. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண அடுத்த நாளே ஃப்ரம் ஸ்க்ராட்ச் ஜீரோலேருந்து நீங்களே பார்த்துருக்கலாம். ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட வியூஸ் வந்துச்சு இந்த ப்ரொஃபைலுக்கு. அதே மாதிரி சேம் டைம் நெக்ஸ்ட் டே ப்ளஸ் நேற்றுமே கூட ப்ரொஃபைல் நல்லா போய் கிட்டத்தட்ட 200 பேத்துக்கு மேலே என் ப்ரொஃபைலை பார்த்துருந்தேன். ஸோ என்னோட ப்ரொஃபைலில் என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகி ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையுமே நான் இங்கே உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தா தெரியும். ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக ரெக்ரூட்மெண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டுனால இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த டேலண்ட் அக்கோசியேஷனுங்கிற வேர்டு மட்டும் 55 ரெக்ரூட்டருக்கு மேட்ச் ஆகி புல் பண்ணியிருக்கு. ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறது மட்டும் 48 ரெக்ரூட்டர்ஸ்க்கு, ஐடி ரெக்ரூட்டருங்கிறது மட்டும் 34 ரெக்ரூட்டர்ஸ்க்கு, அண்ட் தென் ரெக்ரூட்டருங்கிறது மட்டும் 30 டைம்ஸ் வந்து ரெக்ரூட்டருக்கு ஷோவாகி வந்திருக்காங்க. ஸோ மெயின் விஷயமா Naukri ரெஸ்யூம் எதை எடுத்தாலுமே கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஸோ அதனால என்னோட ரெஸ்யூம்லேயே Naukri ப்ரொஃபைல் நான் கீவேர்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணனால எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அது ரிசல்ட்டாகவும் நாங்கள் ஷோ பண்ணியிருக்கேன். லாஸ்ட் 7 டேஸில் மட்டும் கிட்டத்தட்ட 1000 பேர் பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இன்வைட்ஸும் பார்த்தீங்கன்னா இத்தனை கம்பெனிஸ்லேருந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். கிட்டத்தட்ட பாருங்க 59 minutes ago, 2 hours ago, 3 hours ago, 3 hours ago, 4 hours ago. ஸோ இந்த மாதிரி பர் டேலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஜாப் இன்வைட்ஸ் இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கன்னு வந்துட்டு இருக்கு. ஸோ என்னோட ப்ரொஃபைலை நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு வாக் த்ரூ மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஓவரால் வியூ கொடுக்குறேன். ஸோ வியூ ப்ரொஃபைல். ஸோ என்னோட ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அ நேம், அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணிருக்கேன், ப்ரீவியஸாக எங்கே ஒர்க் பண்ணிருக்கேன், அதே மாதிரி ஓவரால் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், லொக்கேஷன், இதெல்லாமே பேசிக்கான விஷயங்கள். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது மொபைல் நம்பரும் சரி, மெயில் ஐடியும் சரி, ஜாபுக்காக கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இப்போவுமே நான் ஜாபுக்காகன்னு சொல்லி தனியாக ஒரு ஜாப் மெயில் ஐடி மட்டுமே கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த மெயில் இப்போ கிரியேட் பண்ணி 1 week ஆகுது. பிகாஸ் மெயிலில் மூலிமா மட்டும்தான் நம்மளை கான்டாக்ட் பண்ணுவாங்க. பாருங்க, மெயிலில் எவ்வளோ ஜாப் இன்வைட்ஸ் வந்துருக்கு. நிறைய பேர் என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ வாக்கின் இன்டர்வியூ எப்படி பார்க்குறது. ஃபஸ்ட்டு மெயில் ஐடி நீங்கள் ப்ராப்பராக வச்சிருந்து எல்லா மெயிலுக்கு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாவே ஈஸியாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிராக் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் ஓப்பன் பண்ண மெயிலேருந்து எனக்கு வந்திருக்கிறது எல்லாமே நீங்களே பார்க்கலாம். ஜாப் எல்லாமே ஜாபுக்கான இன்வைட்ஸ் மட்டும் தான். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் மெயில் தான் போடுவாங்கனால மெயிலை ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ என்னோட Naukri ப்ரொஃபைலில் நான் மெயிலை வந்து ப்ராப்பராக ஜாபுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணி navinkumar@gmail.com அப்படின்னு கிரியேட் பண்ணி நான் வச்சிட்டேன். ஸோ அடுத்தபடியாக Naukriக்குள்ள நான் என்னென்ன விஷயங்கள்லாம் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், Naukri நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணிட்டு தான் Naukriக்கு வரும். ரெஸ்யூம் அப்படிங்கிறத ஒரு பேஸ் மாதிரி, அந்த பேஸில் இருந்து தான் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் Naukri ப்ரொஃபைலை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ரெஸ்யூமை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுற பாருங்க. சிம்பிளான வேர்ட் ஃபார்மெட்டில் ரெடி பண்ணேன். ஸோ நீங்களுமே வேர்ட் ஆர் பிடிஎஃப்ல மட்டும் ரெடி பண்ணுங்கள். சும்மா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து போகிறதோ அன்னோன் ஃபாண்ட்லேயே வச்சுக்க வேண்டாம். ஸோ என்னோட ரெஸ்யூம்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நேம் வந்து என்ன மாதிரி ரோலுக்கு நான் தேடுறேன், ப்ளஸ் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பார்க்குறேன், என்னோட நோட்டீஸ் பீரியட், கான்டாக்ட் நம்பர் அண்ட் தென் மெயில் ஐடி, லொக்கேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேசிக் மேனிட்டரி விஷயம். நீங்கள் ரொம்ப ஃபேன்சியாக உங்கள் ரெஸ்யூமை ரெடி பண்ணணும் கூட நீட் இல்லை. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்கள் ரெஸ்யூம் வச்சுட்டா கூட போதும். நான் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்னால 2 பேஜுக்கு ரெஸ்யூம் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் 1 பேஜ் கூட ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஸ்யூம்லேயே என்னோட ஒர்க் சம்மரியில் இந்த ரெஸ்யூம் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் ஒரு 4 to 5 லைன்ஸில் டீட்டெயில்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் போடுறீங்களோ அந்த இடத்துல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி டு கீவேர்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா
3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எல்லாமே கீவேர்டு தான். எண்ட் டு எண்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு தான். பெர்மனன்ட்ங்கிறது கீவேர்டு தான். C2H ரோலுங்கிறது கீவேர்டு தான். சாப் சக்ஸஸ் ஃபேக்டர்ங்கிறது கீவேர்டு தான். ATS டூல் யூஸ் பண்ணது. அதே மாதிரியே ஸ்கில்டுன்னு போட்டுட்டுமே சோர்சிங், நௌக்ரி, லிங்க்டின் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேராகிராஃப்லையுமே கீவேர்ட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ என்னோட ப்ரொஃபைல் சம்மரி கீழே அப்படியே ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக இப்போ எந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எந்த வருஷம் அந்த ப்ராஜெக்ட் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணேன், என்னென்ன மாதிரியான ரோல்ஸ் எல்லாத்துக்குமே நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்து உங்கள் ப்ராஜெக்ட் போட்டோன்னா இந்த மாதிரி தான் டீட்டெயிலாக போடணும். ஸோ எந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் செல்ஃப் பேஸில் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணீங்க, எந்த வருஷம் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் எழுதினாவே போதும். முக்கியமாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் என்னோட இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸ்பீரியன்ஸை ஆட் பண்ணிவிட்டு தென் நான் ஃபைனலாக என்னோட எஜுகேஷன்ஸ் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எஜுகேஷன் நான் UG, PG, டிப்ளமோ எல்லாமே நான் எங்கே பண்ணேன் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக என்ன எதுக்காக ஹையர் பண்ணணும், நான் என்னென்ன வேல்யூ எல்லாத்தையுமே கொண்டு வருவேன் அப்படிங்கிற நோட் பண்ணுறதுமா எனக்கு நானே ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற ஒரு 5 மெயின் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஐடி நாலேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கல் சோர்சிங் வந்து நான் பெட்டராக பண்ணுவேன், எண்ட் டு எண்ட் ப்ராசஸை நான் வந்து பார்த்துப்பேன், டிஜிட்டல் ரெக்ரூட்மெண்ட் சைட்லேயே எனக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாப் சக்ஸஸ் ஃபேக்டர் ATS சைடில் நாலேஜ் இருக்குது, வெண்டர் மேனேஜ்மெண்ட் நாலேஜ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எதனால் என்ன ஹையர் பண்ணுற விஷயத்தையும் ஹைலைட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ரெஸ்யூமில் எதனால உங்களை வந்து ஹையர் பண்ணணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் அதோட மெயின் விஷயம் நான் சொல்ல வரது ஒரு விஷயத்துலேயும் கீவேர்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. உங்கள் ரெஸ்யூம் இந்த மாதிரி சிம்பிளாக எடிட் பண்ணுங்கள், இதுவே மோர் தென் எனஃப். ஸோ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சம்மரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ChatGPT தான் நான் போட்டு வாங்கியிருந்தேன். ப்ளஸ் என்னோட கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்தேன், இந்த கீவேர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ChatGPTலேயே நீங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து மாடிஃபை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட என்னென்ன விஷயங்கள் தெரியுமா ChatGPTல போட்டாவே அதுவே உங்களுக்கு எல்லா பேராகிராஃப் ரெடி பண்ணி வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேராகிராஃப் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் ChatGPTல இருந்தும் ChatGPT போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நீங்கள் ரிசர்ச் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஆல்ரெடி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், கீவேர்ட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு எந்த ஜாப் ஓப்பனிங் ஓப்பன் பண்ணாலும் அந்த ஓப்பனிங் கீழே உங்கள் ரோலுக்குன்னு என்னென்ன மாதிரியான கீவேர்ட்லாம் முக்கியமாக இருக்குது எல்லா ஜாப் ஓப்பனிங்லேயும் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு கீவேர்ட்ஸை ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கீவேர்ட் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சனால தான் கீவேர்டு வச்சு ChatGPTல போட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணிவிட்டேன். அதை வச்சு அப்படியே நௌக்கரியில் உங்கள் ப்ரொஃபைல் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி ரெஸ்யூம்க்கு அப்புறம் ஈஸியாக நௌக்கரி ப்ரொஃபைல் ரெடி பண்ணுறதுனா சிம்பிளாக உங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிவிட்டு ரெஸ்யூம் ஹெட்லைன்லையுமே சேம் மெயினாக பார்த்தீங்கன்னா ஐம் லுக்கிங் ஃபார் பேசிக் விஷயம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன் எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் சொல்லிட்டு ஸ்கில்டுன்னு சொல்லி நான் கம்மா போட்டு எல்லாத்தையுமே கீவேர்டை மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நௌக்கரி ப்ரொஃபைலில் எந்த அளவுக்கு கீவேர்ட்ஸ் உள்ள போடுறீங்க தான் முக்கியம். ஸோ என்னோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீ ஸ்கில்ஸ் அப்படிங்கிற காலத்துலையுமே ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன கீ ஸ்கில்ஸ் இருக்கும் அந்த கீ ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். தென் எம்ப்ளாய்மெண்ட்லையுமே என்னோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி சேம் என்னோட ரெஸ்யூமில் என்ன போட்டிருந்தனோ அதை அப்படியே பஞ்சாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே மட்டும் இதில் நான் என்னென்ன கீ ஸ்கில்ஸ்லாம் ஒர்க் பண்ணணும் அது இங்கேயும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பேக் டு பேக் கீவேர்ட்ஸை ஹைலைட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் ஆகும். அது கீழே எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் அண்ட் தென் ஃபைனலாக ஐடி ஸ்கில் செட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஐடி ஸ்கில் செட்ஸ்லையுமே நீங்கள் கீவேர்ட்ஸ் லைக் ஜாவா, பைத்தன் இந்த மாதிரி என்ன ரோல் எதுக்கு ஒர்க் பண்ணுறீங்களோ ஸோ அந்த விஷயங்களை போட்டு ஸோ சீக்வல் இந்த மாதிரி டேட்டா பேஸ் சைடில் ஃப்ரண்ட் எண்டில் பேக் இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே ஐடி ஸ்கில் செட்லையும் கவர் பண்ணுங்கள். தென் ப்ராஜெக்ட் விஷயத்தில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ராஜெக்ட் போடலாம், உங்களுக்கு ப்ராஜெக்ட் இருந்தால் ப்ராஜெக்ட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ப்ரொஃபைல் சம்மரிலையும் பாருங்கள் நான் ஆட் பண்ணியிருக்க எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி வேர்டை நீங்கள் உள்ள ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கமா போட்டுங்க பாருங்கள் சாப், வெண்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கமா போட்டு தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ கீழே பாருங்கள் கீவேர்ட்ஸ்னு போட்டு ஹைலைட் பண்ணி என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் முக்கியமாக உங்கள் ப்ரொஃபைல் நல்லா பர்ஃபார்ம் ஆகணும்னு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கீவேர்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அந்த கீவேர்டை ரெஸ்யூமில் நௌக்கரி ப்ரொஃபைலையும் மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணியும் உங்களையும் ஓரளவுக்கு பெட்டராக ஷோகேஸ் பண்ணிக்க பாருங்கள். அப்படி நீங்கள் பண்ணாவே உங்கள் ப்ரொஃபைல் வந்து பெட்டராக பர்ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் கரியர் இன்ஃபர்மேஷனில் பேசிக்காக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பார்க்குறீங்களோ அதை போட்டுக்கலாம். மெயின் இதில் நான் ஸ்ட்ராட்டஜிக்காக பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷனில் இந்த மாதிரி எந்த லொக்கேஷன் இருந்தாலும் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்க மாதிரி போட்டிங்கன்னா தான் மல்டிபிள் இடத்துலேருந்து உங்களுக்கு கால்ஸ் அதிகம் வரும். அதை தாண்டி பேசிக்காக நீங்கள் என்ன க்ரைட்டீரியான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ஹெச்ஆருக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி பர்சனல் டீட்டெயிலுமே பேசிக்காக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் லாங்குவேஜஸ்லாம் என்ன தெரியுதோ அதை ஃபில் அப் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நான் பில்ட் பண்ணியிருக்க ப்ரொஃபைல். ஸோ இந்த பில்ட் பண்ண ப்ரொஃபைலில் தான் ப்ரொஃபைல் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறது. ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் 10 பேர்த்தோட பார்த்தாலும் உங்களோட ப்ரொஃபைலை ஞாபகம் வச்சுக்கணும். உங்கள் ப்ரொஃபைல் ஃபோட்டோ கொஞ்சம் யூனிக்காக அட்ராக்டிவாக ரெடி பண்ணி நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே எல்லோ கலர் மாதிரி போட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேன்வாலே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரொஃபைல் எப்போ உள்ளே போயுமே சின்ன சேஞ்சஸ் ஏதாச்சும் ஒன்று பண்ணி ப்ரொஃபைல் லாஸ்ட் ஆக்டிவ் டேட் டுடே அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கணும். இந்த மாதிரி ரெகுலராக ஆக்டிவாக இருந்துட்டு இருந்தீங்கன்னா மட்டும்தான் கால்ஸ் அதிகமாக வரும். உங்கள் ப்ரொஃபைல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெக்ரூட்டருக்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ ஹோப்
இது மூலிமா ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன மாதிரி பில்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ இது நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே எனக்கு கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கணும், நிறைய கற்றுக்கணும்னு நினச்சாலுமே நான் இண்டிவிஜுவலாக ரெஸ்யூம் பில்டிங்க்கு மட்டுமே வீடியோ போட்டிருக்கேன். நௌக்ரி பில்டிங் மட்டுமே 1 ஹவருக்கு மேலே வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாத்தையும் பார்த்து கற்றுங்க. ஸோ ஜஸ்ட் என்னோட ப்ரொஃபைல் எதனால் இப்படி பர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஷோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் ஷோ பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோட கன்க்ளூஷனை நீங்கள் டேக்அவே எடுத்துக்க வேண்டியது, ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், நௌக்ரிக்குள்ள வர போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேஸ்லேருந்து ஒர்க் பண்ணுங்கள். கீவேர்டை ஃபைண்ட் பண்ணி கீவேர்டை வச்சு ரெஸ்யூமை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணி அந்த ரெஸ்யூம்லேருந்து கீவேர்ட்ஸ் மல்டிபிள் டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி நௌக்ரியை ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் விஷயங்கள் லைக் ஆக்டிவாக இருக்கிறது, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, மெயில் ஐடி எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி டைப் பண்ணிங்கனாவே ஓரளவுக்கு உங்கள் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக தான் பர்ஃபார்ம் ஆகும். இதை தாண்டியுமே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடும், கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்ட் வரை பார்த்துக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை காலேஜ் குரூப்ஸ்லையோ ஏதாச்சும் நிறைய பேர் ஜாப் தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.